டிசம்பர் 4 நம்ம வீரா சீரியலில் நடந்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கேட்கலாம். கண்மணி ஏற்கனவே அவங்க கடையில் வேலை பார்த்த ஒரு டிரைவரை கூட்டிகிட்டு வராங்க. மாறன் யோசிக்கிறாரு, இவனை தான் நம்ம கடையை விட்டு துரத்திட்டோமே, அப்போ எதுக்கு இவங்க கூட்டிகிட்டு வராங்க, நம்மள்ட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கே கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு நிற்கிறாரு. நேராக கொண்டு போய் ராகவன்ட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போ இவர் வந்துட்டு வேலை இல்லாமல் சும்மா தான் இருக்கார், இவருக்கு நம்ம கடையில் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் சொல்லிடுறாரு. அப்புறம் அங்கே உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு, இவங்க தான் சூப்பர்வைசர், இந்த கடையோட சூப்பர்வைசர் இவங்க தான், இவங்களுக்கு கீழே தான் நீங்களாம் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் அந்த கடையோட இன்சார்ஜ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. உடனே 2 லேடிஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு எதுக்கடி மறுபடியும் வேலை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி 2 லேடிஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அதை மாறன் வந்து யோசிக்கிறாரு, இவனே ஒரு பொம்பளை பொறுக்கி, இவனுக்கு எதுக்கு வேலை கொடுக்குறாங்க, ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் கடை ஃபுல்லாக தேடுறாங்க, வீராவை காணும். சரி மாறன் தேடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பிளேஸில் வந்துட்டு வீரா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்துட்டு, ஓ நீ இங்கே தான் இருக்கியா, நான் உன்னை காணுன்னு கடை ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்காக என்ன தேனை அப்படின்னு சொல்லி நம்ம வீரா கேட்குறாங்க. இல்லை ஒரு இடத்துக்கு போகணும், அதனால தான் நான் உன்னை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் சொல்கிறாரு. இது வந்து நான் சாப்பிட்டு தான் வருவேன், எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன், அதுக்கப்புறம் தான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீ சாப்பிட்டு வா, 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 10 நிமிஷத்தில் நீ சாப்பிட்டேன்னா ஓகே, அப்படி நீ சாப்பிட்லன்னா நான் தான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி மாறன் சொல்கிறாரு. வீரா வந்துட்டு 5 மினிட்ஸில் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாறன்ட்ட வந்துடுறாங்க. என்ன இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி மாறன் கேட்குறாரு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா நீ ஊட்டி விடுவேல, அதனால தான் நான் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கிளம்பலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பைக் எடுக்கிறாரு. பைக் எடுத்தோன்னே டபுள்ஸ் போட்டு உட்காரு, 2 சைடும் கால் போட்டு உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உன் இஷ்டத்துக்குலாம் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் ஒன் சைடாக தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா இதை ஒரு பிரச்சனையாக்கி அதுக்கப்புறம் நான் டிவர்ஸ் தரமாட்டேன்னு சொன்னாலும் நீ சொல்லுவேன், இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஓகே உனக்கு எப்படி ஓகேவோ அதே மாதிரி உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேர் போயிட்டுருக்காங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்ட்டு வீரா கேட்குறாங்க. அதுக்கு மாறன் சொல்கிறாரு, வாயை முடிக்கிட்டு வா, உன்னை நல்ல இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. நேராக போயிட்டு ஒரு ஸ்கூல் முன்னாடி நிறுத்துறாரு. என்னடா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க, முன்னாடி காலேஜ் படிக்க சொன்ன மாதிரி இப்போ என்ன ஸ்கூல்லையும் படிக்க சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லூஸு, நீ தான் ஸ்கூல் பாஸ் ஆகிட்டியே, அதுக்கப்புறம் நான் ஏன் உன்னை ஸ்கூலில் படிக்க சொல்ல போகிறேன், ஒருத்தங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாங்க. ஒரு சார் வந்து வராரு. அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு சாரோட நேம் சொல்லி மாறன் கேட்குறாரு, அந்த சார் இருக்காங்களா அப்படின்ட்டு. அப்பா அவர் ரொம்ப முன்னாடியே ரிட்டையர் ஆகிட்டாரு, அவர் ரிட்டையர் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, இப்போ வந்து கேட்குறீங்களே அப்படின்ட்டு. அவங்க +2க்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னார். அதான் ரிட்டையர் ஆகிட்டாரு, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் சொல்கிறாரு. இவ்வளோ வருஷம் ஆகியும் அந்த சாரை வந்து ஞாபகப்படுத்தி வச்சுருக்கே, அவரை பார்க்க வந்திருக்கே, ஏன் ஏதாவது நல்ல விஷயமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் நல்ல விஷயம் தான், அதனால தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் சொல்கிறாரு. என்ன தம்பி இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்க வந்திருக்கீங்க, கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சார் கேட்குறாரு. உடனே மாறன் ஆமாம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு. சரி நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க, நான் போயிட்டு அவரோட ரெக்கார்டில் வந்து நான் தேடி பார்க்குறேன், அட்ரஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க சார் போய் தேடி பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் போய் தேடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக வராரு. என்ன சார் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவரோட கான்டாக்ட் நம்பர் எதுவும் கிடைக்கலப்பா, பட் அவரோட அட்ரஸ் வந்துட்டு இருக்குது, இந்த அட்ரஸில் போயிட்டு நீங்கள் அங்கே விசாரித்து பாருங்கள், அப்படி இல்லை இந்த அட்ரஸில் அவங்க இல்லை அப்படி இல்லைனா மற்ற யார்ட்டையும் கேட்டு விசாரிச்சுங்க, இவ்வளோதாப்பா என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சார் சொல்கிறாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த அட்ரஸை வாங்கி வீரா பார்க்குறாங்க. டேய் இது வந்துட்டு ரொம்ப தூரம் போகணும் போலடா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல எவ்வளோ தூரம் போனாலும் சரி நான் அவரை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு வீரா யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பசங்க அங்கிட்டலாம் உட்காந்து ஏதோ கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம மாறன் வந்து எப்படி விளையாடக்கூடாதுரா அப்படி விளையாடண்டா அப்படின்ட்டு அந்த ஒரு குழந்தைத்தனமாக மாறி அவங்க கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வீரா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு லெஃப்ட் சைடு வண்டி எடு அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் சொல்கிறாரு.